அன்பர்களே, மெக்ரோ ஆர்என்ஏ எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்தி நீண்ட காலத்துக்கு இளமையாக இருப்பது என்று பார்ப்போம். மெக்ரோ ஆர்என்ஏக்கள் தான் ஒரு ஸ்டெம் செல்லிலிருந்து எல்லா உறுப்புகளும் உருவாகி ஒரு மனிதன் முழுமையாக உருவாகின்ற பொழுது, எல்லா உயிரினங்களும் உருவாகின்ற பொழுது மெக்ரோ ஆர்என்ஏக்கள் தான் அந்தந்த உறுப்புகளுக்கு உரிய எல்லா தகவல்களும் எல்லா உறுப்புகளும் உருவாக வேண்டிய தகவல்களிலிருந்து அவற்றை கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட உறுப்பை மட்டும் உருவாக்குகின்றது. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட வயதில் பருவமடைய வேண்டும், குறிப்பிட்ட காலத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும், குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் உங்கள் உடல் வளர்ச்சி இருக்கக்கூடாது. இது போன்ற தகவல்கள் எல்லாம் மேலதிகமாக ஏற்படுத்தாமல் மைக்ரோ டிஎன்ஏ தான் கட்டுப்படுத்தி அவற்றை நிறுத்துகிறது, கட் பண்ணுகின்றது. ஒரு ஸ்டெம் செல்களில் இருந்து வருகின்ற அந்த எல்லா உடல் உறுப்புகளுக்கான தகவல்களிலிருந்து குறிப்பிட்ட உறுப்புகள் உருவாக்குவதற்கு, அதே போன்று இந்த குறிப்பிட்ட வயதில் தான் பருவம் அடைய வேண்டும், குறிப்பிட்ட வயதில் தான் குறிப்பிட்ட அளவு தான் அவர் உயிரம் அடைய வேண்டும், குறிப்பிட்ட காலத்தில் தான் அவருடைய வளர்ச்சி இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த திசையில் தான் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த வளர்ச்சி எழுந்து மனதாக நடக்க விடாமல் அவற்றை அந்தந்த இடத்துக்கு ஏற்ப கட் பண்ணி இந்த வளர்ச்சி ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த எதிர்நிலைகளின் பரஸ்பர ஊடுருவலாக இது எல்லாவற்றையும் அது ஏற்படுத்துகிறது. இவ்வாறு ஏற்படுத்தப்படுகின்ற அந்த மெக்ரோ ஆர்என்ஏக்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்தி நீண்ட காலத்துக்கு நாங்கள் உயிர் வாழ முடியும். அதாவது இந்த பீனியல் சுரப்பியிலே இருக்கின்ற அஸ்ட்ரோசைட்ஸுகளின் என்ற செல்கள் தற்காலிக நினைவகமாக செயற்படுகின்றன. அந்த அஸ்ட்ரோசைட் செல்களை மிகவும் சரியாக மெயின்டைன் பண்ணுவதன் மூலம் பீனியல் சுரப்பியாகவும் இருக்கிறது. மெலட்டோனின் ஹோமோனை சுரக்கிறது. அந்த மெலட்டோனின் ஹோமோன் அதிகமாக சுரக்க செய்யப்பட்டு அதன் மூலம் மெலட்டோனின் ஹோமோன் அதிகமாக சுரந்தால் அந்த மெலட்டோனின் ஹோமோன் மெக்ரோ ஆர்என்ஏக்களை கட்டுப்படுத்துகிறது. அதிகமாக சுரந்தால் அதிகமான மெக்ரோ ஆர்என்ஏக்கள் சுரக்கப்பட்டு அவை உங்களை இளமையாக வைத்திருக்க செய்கின்றது. இந்த மைக்ரோ ஆர்என்ஏக்கள் மெலட்டோனினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதிகமான மெலட்டோனின் சுரக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் இளமையாக இருக்க முடியும். அதிக விரைவில் முதிர்ச்சி அடையாமல், விரைவில் பருவமடையாமல் அதிக காலத்துக்கு இளமையாக இருக்க முடியும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதிகமான அறிவையும் பெற்றுக்கொள்ள முடியும். பீனியல் சுரப்பி பெரிதாக இருந்தால் தற்காலிக நினைவகம் பெரிதாக இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதிகமான அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று பீனியல் சுரப்பி அதிகமாக செயற்படுகின்ற பொழுது அஸ்ட்ரோசைட்ஸுகள் செயற்பாடு அதிகமாக இருக்கும். அதாவது மெலட்டோனின் அதிகமாக செயற்படுகின்ற பொழுதும் அஸ்ட்ரோசைட் செல்கள் சேமிக்கின்ற திறன் அதிகமாக இருக்கும், சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும். இந்த அஸ்ட்ரோசைட் செல்லுகளில் 3 விதமான பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று உழைப்பதற்கான செல்கள், அதாவது மனிதர்கள் பெருநாம வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். எனவே தொழில் செய்வதற்கான செல்கள், அதே போன்று இயற்கையை உணர்வதற்கானது, அதே போன்று இனம் நீடித்திருப்பதற்கான. இந்த இயற்கையை உணர்வதற்கான இவ்வாறு 3 பகுதிகளாகத்தான் தற்காலிக நினைவகத்திலே செல்லுகளில் இருக்கின்ற அஸ்ட்ரோசைட் செல்களில் தற்காலிக நினைவகத்தில் நினைவுகள் பதியப்படுகின்றன. இந்த இயற்கையை உணர்ந்து கொள்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற எல்லா புலங்களும் தாக்கி பிரபஞ்சத்தை சரியாக உணரக்கூடியதாக, அதாவது இந்த பிரபஞ்சத்தின் மூலை முடுக்குகளிலிருந்து ஒளிகள் ஒளிவேகத்தில் வந்தால் கூட நட்சத்திரங்களில் இருக்கின்ற ஒளி இங்கே வந்து சேர்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவ்வாறு எல்லா புலங்களும் வந்தாலும் அவற்றை கணிப்பிட்டு உணரக்கூடியதாக இந்த இயற்கை உணர்கின்ற அந்த பீனியல் சுரப்பியின் பகுதியில், அஸ்ட்ரோசைட்டில் இயற்கை உணர்வதற்கான பகுதியில் சுவடுகள் இருக்கும் சரியாக. ஆனால் அவற்றை நாங்கள் வெளியில் இருந்து கொடுக்கின்ற பொழுதுதான் சிந்திக்கக்கூடியதாக
மாறும். அவ்வாறு அந்த சுவடுகள் சரியாக கொடுக்கப்பட்டால், யதார்த்தம் சரியாக பிரதிபலிக்கப்பட்டால், இந்த பிரபஞ்சம் உண்மையாக உணரப்பட்டால், அப்பொழுது இந்த பீனியல் சுரப்பினுடைய செயற்பாடு அதிகரித்து மெலட்டோனின் அதிகமாக சுரக்கும். அவ்வாறு அதிகமாக சுரந்தால் நீங்கள் இளமையாக இருக்கலாம். அதாவது அதிகமான மெட்ரோ ஆர்என்ஏக்களை அதிகமான மெலட்டோனின் உருவாக்கும். அவ்வாறு உருவாக்குகின்ற பொழுது அவை அதிக விரைவாக பருவமடைய செய்வதை தடுத்து, அதே போன்று விரைவாக முதுமையடைய செய்வதை தடுத்து, அந்த டீலோமியர் பகுதிகளை குரோமோசோம்களில் விரிவாக வைத்திருந்த நிறமுறுத்தங்களில் இளமையாக உங்களை வைத்து கொள்ளும். அதே போன்று ஆழ்ந்த அறிவையும் பெற முடியும். இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் மிக சரியாக உணர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் வாழ்கின்ற காலத்தில் பிணங்களாக வாழாமல் உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இப்பொழுது என்னை பார்த்தீர்கள் என்றால் விஞ்ஞானத்தில் எந்த ஒரு சந்தேகத்தையும் வைத்து கொண்டதில்லை. எல்லாவற்றையும் கிளியர் பண்ணியிருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லாவற்றையும் நீங்கள் உணர்ந்து விட முடியாது. வளர்ச்சி என்பது விதியும் சுழலோனியும் படிநிலையாகத்தான் இருக்கும். ஆனால் உள்நிலையாக புரிந்து கொள்ள முடியும். உள்நிலையாக பிரபஞ்சம் முழுவதையும் புரிந்து கொள்கின்ற ஒரு அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நிலையில்தான் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் மிகவும் தெளிவாக இருக்கின்ற நிலையில் இருந்து தான் இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எனவே எங்களுடைய இந்த திசையில் சரியான பொருளாதார அமைப்பை நோக்கி இந்த திசையை நிலைநாட்டுகின்ற, யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொள்கின்ற ஒரு பொருளாதார அமைப்பு சோசலிசத்தின் ஊடாக கம்யூனிசத்தை உருவாக்குவதற்காகத்தான் இருக்கின்றது. எனவே அந்த திசையில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த திசையில் தான் இப்பொழுது மாற்றங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கம்யூனிசம் உருவாக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே சோசலிச புரட்சி செய்துதான் கம்யூனிசம் உருவாக்க வேண்டும், ரத்தம் சிந்துவனும் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று அல்ல. அதை உருவாக்குகின்ற வழி பலவாக இருக்கின்றன. அந்த திசையில் உலகத்தில் எங்குமே நடக்காத ஒரு அதிசயம் இங்கே நடந்து இருக்கின்றது. அதாவது எங்களுடைய நாட்டில், நாங்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் தேர்தலின் மூலமே கம்யூனிஸ்ட் கட்சி, ஜேவிபி என்று அழைக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி என்பிபி என்ற பெயரில் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. இது எங்களுடைய திசையில் தான் இருக்கின்றது. எங்களுடைய பொருள் முதல்வாதம் தான் எங்களுடைய கொள்கை. பொருள் முதல்வாதிகள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். கருத்து முதல்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக, கருத்து முதல்வாதம் இன்று நாடு முழுவதும் இருக்கின்றது. ஆனால் மக்கள் மிகவும் சரியானவர்களாக, ஏமாற்றாதவர்களாக, லஞ்சம் ஊழல் போன்ற எந்த விதமான குற்றமும் அற்றவர்களாக எங்களைத்தான் தெரிவு இனம் கண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். எனவே விரும்பிய விரும்பாமலோ இனி பொருள் முதல்வாதம் தான் வரும். பொருள் முதல்வாத திசையில் கம்யூனிசம் தான் உருவாகும். அதுதான் இந்த நாட்டினுடைய வரலாற்று வளர்ச்சி விதி. உலகம் முழுவதும் அதுதான் அந்த வரலாற்று வளர்ச்சி விதியிற்கமைய நிலைமறுப்பின் போது அவ்வாறான வளர்ச்சி விதியிற்கமையத்தான் செல்லும். அந்த விதியிற்கமையத்தான் நாங்களும் செல்லுவோம். எனவே இந்த திசையில் நீங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த வரலாற்று வளர்ச்சி விதியின் சரியான திசையில் நீங்கள் சென்று வரலாறாக எல்லா காலத்துக்கும் உரியவர்களாக நீங்கள் உருவாக வேண்டுமாக இருந்தால், வரலாற்று வளர்ச்சி விதியின் அடுத்த கட்டத்துக்கு உரிய பொருளாதார அமைப்புக்குரிய, அதாவது உருவாகி கொண்டிருக்கிற பொருளாதார அமைப்புக்குரிய சிந்தனை உள்ளவர்களாக நீங்கள் உங்களை மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி மாற்றி அமைத்திருந்தால்தான் நாங்கள் வளர்ச்சியின் சரியான திசையில் சென்று உண்மையான வாழ்வை அனுபவித்து உண்மையான யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஓகே.